எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மத்திய பிரதேச மாநிலத்தில் பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் ஒருவரை தரக்குறைவாக பேசியதோடு அவரை தாக்கும் வகையிலும் நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் மாவட்டத்தில் உள்ள கோரக்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஹவாபாக் பகுதியில் உள்ள ஒரு தேவாலய வளாகத்தில் ஜபல்பூர் நகர பாஜக துணைத் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட அஞ்சு பார்கவா என்பவர் அங்கு நின்றிருந்த கண் பார்வையற்ற பெண் ஒருவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அந்த பெண்ணை நோக்கி, நீ மதமாற்றம் செய்யும் வேலை செய்கிறாயா என்று கத்திய அவர் ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் முகத்தை பிடித்து தள்ளியும் கைகளை முறுக்கியும் துன்புறுத்தியுள்ளார். பார்வையற்ற அந்த பெண், என்னிடம் சரியாக பேசுங்கள், ஏன் என் மீது கை வைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அஞ்சு பார்கவா அடங்கவில்லை. மாறாக, நீ அடுத்த ஜென்மத்திலும் இப்படித்தான் பிறப்பாய் என்ற அந்த பெண்ணின் மாற்றுத்திறனை கேலி செய்யும் வகையில் சாபமிட்டது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கொடுமையின் உச்சமாக இந்த சம்பவம் அனைத்தும் அங்கு நின்றிருந்த ஒரு காவலர் முன்னிலையிலேயே நடந்துள்ளது. அவர் இதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த வீடியோவை சமூக வலைதளமான எக்ஸில் பகிர்ந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஹிட்னேக், ஒரு மாற்றுத்திறனாளியை பெண்ணிடம் இவ்வாறு குரூரமாக நடந்து கொள்வதுதான் பாஜகவின் பதவி உயர்வு பெறுவதற்கான எளிய வழியா என்று கடுமையாக சாடியுள்ளார். இவர்கள் சமூகத்தின் கரைகள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். ஜபல்பூரில் சமீப காலமாக கிறிஸ்தவ மதமாற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்துத்துவ அமைப்பினர் தாக்குதலில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மதத்தின் பெயரால் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை, அதுவும் ஒரு பெண் நிர்வாகியை இவ்வளவு மோசமாக நடந்திருப்பது மனிதாபிமானமற்ற செயல் என்று சமூக ஆர்வலர்கள் கொந்தளித்து வருகின்றனர்.